வெல்கம் காய்ஸ், தமிழ் சிவில் இன்ஜினியர் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கணும்னா கவர் பிளாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கவர் பிளாக்ஸ் எப்படிலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் ஆகுதுன்னா சிமெண்ட், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிபிசி இல்லை ஓபிசி இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃபைன் ஏரியாவில் எம்சென்ட் இல்லைனா ரிவர்சென்ட் யூஸ் பண்ணலாம். அதில் வாட்டர் தேவையான வாட்டர் ஆட் பண்ணுறோம். தேவையான வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒரு மிக்ஸ் ரேஷியோவில் 1:2 ரேஷியோவில் கொண்டு வரோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாட்டர் ரேஞ்சில் கொண்டு வரோம். இந்த இது டிஃப்ரெண்டான மோல்டெல்லாம் இருக்குது. அந்த மோல்டு வச்சு நம்ம வைக்கிறோம். அந்த மோல்டு வச்சு அந்த வாட்டர் போட்டு ஒரு வைப்ரேட்டரில் வச்சு அந்த வைப்ரேட்டரில் வச்சு அந்த மோல்டை திரும்ப நல்லா சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கணும். காய வச்சுக்கிட்டு அதை திரும்ப இந்த மோல்டை ரிமூவ் பண்ணிடணும். மோல்டை ரிமூவ் பண்ணி பேக் பண்ணி நம்ம சைட்டுக்கு எல்லா இடத்துங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது நிறைய டைப் ஆஃப் கவரிங் பீமில், காலமில், ரூஃபில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதை வச்சு அந்த மோல்டில் அதுக்கேற்ற மாதிரி சைஸு நம்ம மேக் பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி சைட்டுகளுக்கு கன்சியூம் பண்ண 25 mm to இதில் சைஸ் 25 mm to 75 மேக்ஸிமம் 75 mm வரை மேக் பண்ணுறாங்க. இது மேக் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்களுக்கு தகுந்த மாதிரி அதை சைட்டுகளுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற கவர் பிளாக்கால் நமக்கு என்னென்ன யூஸு, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் காங்கிரீட்டுக்கும் இல்லை, எஃபெக்டிவ் கவர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்ம பக்லிங் ஈஸியாக நடக்காமல் இருக்கிறதுக்கும் காங்கிரீட்டில் இருந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு ராட்ஸ் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது மேஜராக யூஸ் ஆகுது. இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது கவரிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ண. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்டதுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.